தேனை உடல் பருமனாக இருக்கிறவர்கள் அதை சாப்பிட்டு வந்தால் தேன் உடம்பை ஸ்லிமாக்கும். இன்னும் சில பேருக்கு உடம்பு தின்னா இருக்கும். அந்த தின்னா இருக்கிறது உடம்பு பூசின மாதிரி ஆகணும்னாக்கா அதே தேனை பச்சை தண்ணியில் ஊற்றி குடிங்க, உடம்பு அப்படியே கொஞ்சம் பெருசாகும். அப்போ மொத்தத்தில் தேன் பல வகையில் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போன்றுதான் 6ஆம் தேதி 15ஆம் தேதி 3ஆம் தேதி கூட சொல்லிக்கலாம். இவர்கள் அனைவரும் இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் 6ஆம் தேதி 15ஆம் தேதி உள்ள மாணவ மாணவிகள் நீங்கள் இருந்தால் இந்த நம்பர் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களிடம் புது தகவல்களை ஒரு புது கோணத்தில் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைக்கு தேன் அது மருத்துவ குணம் கொண்டது உள்ளது அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று தான். இந்த தேன் பல வகையிலையும் அதை பயன்படுத்துகிற விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. என்ன, தேனை உடல் பருமனாக இருக்கிறவர்கள் அதை சாப்பிட்டு வந்தால் தேன் உடம்பை ஸ்லிமாக்கும். அப்படி என்றால் நல்லா அந்த தேனை நீங்கள் சுடு தண்ணி அதில் இந்த தேனை விட்டுட்டு ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன கிண்டம் அதில் ஒரு ஸ்பூன் தேன், அந்த அளவுக்கு ஒரு தண்ணி, சுடு தண்ணி கலந்துட்டு குடிங்க டெய்லி. காலம்பரை நைட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அப்படியே பாடி நல்லா ஸ்லிம் ஆயிரும். இன்னும் சில பேருக்கு உடம்பு தின்னா இருக்கும். அந்த தின்னா இருக்கிறது உடம்பு பூசின மாதிரி ஆகணும்னாக்கா அதே தேனை பச்சை தண்ணியில் ஊற்றி குடிங்க, உடம்பு அப்படியே கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப பெருசாகுது, ஆனால் பூசின மாதிரி இருக்கும். அதே தேனை நீங்கள் தினமும் வெறும் தேனை காலம்பரை ஒரு அந்த வயிறு கோளாறு இருக்கிறவங்க, குறிப்பாக சில பேர் பசியே எடுக்கலம்பாங்க, வெறும் தேனை சாப்பிடுங்க, நல்லா அஜீரணமாயிரும். வயிறு கோளாறு இருக்குது, ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக தேன் தான். ஒரு ஸ்பூன் வயிறு ஃபுல்லாக நல்லா ஸ்டீம் லைன் பண்ணிடும். ஒரு காலம்பரை ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன். அப்போ மொத்தத்தில் தேன் பல வகையில் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போன்று தான் 6ஆம் தேதி 15ஆம் தேதி 3ஆம் தேதி கூட சொல்லிக்கலாம். இவர்கள் அனைவரும் மருத்துவத்துறைக்கு சேர்ந்தவர்கள் கொண்டு அதிகமாக இருப்பார்கள். ஆமாம், மருத்துவத்துறையில் இவர்கள் படித்து விட்டுட்டு தேன் போன்றும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய சர்வீஸ் தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆமாம், மருத்துவர்கள் மனிதருக்கு பல வகையில் பயனுள்ளதாக தானே இருக்கிறார்கள். தேன் போன்று இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் 6ஆம் தேதி 15ஆம் தேதி உள்ள மாணவ மாணவிகள் நீங்கள் இருந்தால் இந்த நம்பர் மருத்துவத்துறைக்கு ஏற்ற நம்பர். அடுத்ததாக 3ஆம் நம்பர். இந்த எண்கள் கொண்டவர்கள் கண்டிப்பாக மருத்துவத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். மருத்துவத்துறையில் தேர்ந்தெடுத்துட்டு அதை மருத்துவராக பின்னால் ஆகுங்கள். மருத்துவராக ஆன பின்னால் மக்களுக்கு சேவை தான். தேனி எப்படி மக்களுக்கு சேவை தானே செய்யுது, மருத்துவர்களும் மக்களுக்கு சேவை தானே செய்ய போகிறாங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அப்போ மாணவிகளுக்கு இப்போவுமே கொடுக்குற ஒரு குழு, இந்த எண் பிறந்தவர்கள் நீங்கள் மருத்துவத்துக்கு ஏற்ற எண், மருத்துவத்துக்கு நீங்கள் தயாராகலாம். ஆமாம், இந்த எண்ணெய் படுத்திங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப் தான் எடுப்பீங்க. 6ஆம் தேதி 15ஆம் தேதி 3ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் தான் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தோன்னாக்கா மெடிசன் தானே போகணும், அவ்வளோதான், வேறு என்ன, மெடிசன் டாக்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு குழு இது. ஸோ அப்போ மொத்தத்தில் எண்கள் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையோடு கனெக்ட் ஆகுது, உலகத்தோடு கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக இதை கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எண்களுக்குள் ஒரு இயற்கையாகவே இறைவன் கொடுக்கப்பட்ட சக்தி நிறைய இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, அந்த எண்ணுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இந்த பவர் இருக்கிறது, கிரியேட்டிவ் பவர் உள்ளே இருக்குது. ஆர்ஸ் பவர்லாம் ஹெவியாக பை பர்த்லேயே இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா ஹியூமன் பீயிங் பவர், மனித பவரையும் மனித சக்தியையும் தாண்டி எக்ஸ்ட்ரா பவர் உள்ளவங்களாம் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களால தான் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை வெளியே கொண்டு வர முடியும், அதை அப்படியே செயலாக்க பண்ண முடியும். அது உள்ளுக்குள்ளே ப்ரொடெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஆமாம், மெடிசனுங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் தானே முடியும். அவங்களுக்குள்ள உள்ள சக்தியை தாண்டி அதர்தன் சக்தி இருந்தால் தானே அவங்களால பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். அந்த சக்தி இந்த எண்களுக்கு உண்டு. அதனால் இந்த எண் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் தேர்ந்தெடுங்க. மாணவிகள் பிற்காலத்தில் மருத்துவராகிட்டு
தேன் போன்று மக்களுக்கு நீங்களும் தேவையானவர்களாக இருப்பீர்கள். உங்களது சேவை மக்களுக்கு தேவை. நிச்சயமாக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியோட புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.